அமிர்தா அமிர்தா அமிர்தா, ஏன் எல்லாரும் எப்பவும் அமிர்தா பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க? அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க ஹர்ட் ஆவாங்க, அவங்களுக்கு மிருதுவான மனசு. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? என் உயிர் போறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ. புருஷங்கிற பாசம் இல்ல, அத்தை பாட்டிங்கிற மரியாதையும் இல்ல. எப்பவுமே முதலடி எடுத்து வச்சதும் குறிக்கோளை அடைஞ்சிருவோன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். பின்னடைவு ஏற்படலாம், ஆனா அதையே தோல்வியா நினைச்சுக்கிட்டு முன்னாடி வச்ச கால பின்வாங்கி தப்பு பண்ணிடாதமா. நாம செய்ய ஆரம்பிச்சிருக்கிற காரியம் என்ன தெரியாது ருத்ரா. நம்ம சக்திகள் நமக்கே தெரியாத மாதிரி செய்ய வேண்டிய காரியங்களை தானா செஞ்சுக்கிட்டே போகும். யக்ஷா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்க. அடுத்து என்ன நடக்கும்? எந்த சக்திகள் கிளம்ப போகுது? யாருக்கு பிரச்சனைகள் ஏற்படும்? அந்த சக்தி சுரூபங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பொறுமையை இழக்கக்கூடாது ருத்ரா. எதிரியை அழிக்கிறதுக்காக கிளம்பி இருக்கோம். இங்கு ஆத்திரப்பட்ட வேலைக்காகாது. நமக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு ருத்ரா. ஜெய் யக்ஷராஜா. இப்ப பாத்தியா ருத்ரா, இது பயங்கரமான சக்தி. இந்த சக்தி சொரூபம் எப்படி இருக்குன்னு பார்த்தல. இந்த சக்தி எப்பேற்பட்டது யக்ஷா? இந்த சக்திக்கு சில விசேஷமான தந்திரங்கள் இருக்கு. எதை வேணாலும் இது புதுசா உருவாக்கும். அந்த நாகராணிக்கு எப்படி தொந்தரவு கொடுக்கணும், எப்படி தடைகளை ஏற்படுத்தணும், அப்படிப்பட்ட பலவித தந்திரங்கள் இந்த சக்திக்கு இருக்கு ருத்ரா. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி புது புது தடைகளை ஏற்படுத்தி தன்னோட அருகில் இருக்கிற எதிரிகளை நிர்மூலமாக்கக்கூடிய தந்திரம் இந்த சக்தி கிட்ட அபரிமிதமா இருக்கு ருத்ரா. கிளம்பு. ஜெய் யக்ஷராஜா. இனி நீ எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா போருத்ரா. நினைச்ச காரியம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அப்படின்னா சரி. जय यक्षराजा।
அமிர்தா தோ நான் வந்துட்டேன். பாத்துக்கிட்டே இரு, அர்ஜுன் உன்னை தேடி வந்தே தீருவான். அவன் வரமாட்டான். இனி அர்ஜுன் உன்னை தேடி என்னைக்கும் வரமாட்டான், வரவும் கூடாது. அப்படியே அவன் வந்தாலும் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த ஒரு விஷயத்துல நீ எனக்கு தேவையானதை மட்டும் அழகா பேசியிருக்க. ஆமா, அர்ஜுன் இனிமே உன்னை ஏத்துக்க மாட்டாங்கிற உன்னோட பயத்தை நான் உண்மையாக்கி காட்டுறேன். பார்த்துக்கிட்டே இரு. அமிர்தா, அர்ஜுன் வந்துட்டார் போல இருக்கே. அவர் என்னதான் கூப்பிடுறாரு? அமிர்தா. மயூரி, நீ சொன்னது பழிச்சிருச்சு. அவர் என் பேர் சொல்லிதான் கூப்பிடுறாரு. அமிர்தா, அமிர்தா, எங்க போயிட்டாங்க? அர்ஜுன், ஏன்டா பொண்டாட்டி இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இல்லனா அமிர்தா எங்க? ஆளையே காணுமே. ஓஹோ, என்னப்பா அர்ஜுன் இன்னைக்கு விசேஷம்? இத்தனை நாள் பொண்டாட்டிய பார்த்தா சிங்கம் மாதிரி உரும்பிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு அவ பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுற? சித்தி, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அமிர்தா எங்க? ஓஹோ, அப்ப என்னமோ நான் தனியா போறேன்னு சொல்லி பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போனேன். இப்பதான் சாருக்கு ஞானோதயம் வந்திருக்க போட்டிருக்கு. அண்ணா, என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? தாமரை இலை மேல ஒரு சொட்டு நீர் துளி மாதிரி 2 செகண்ட்ல அப்படியே காணாம போயிடும். அது சரி, அமிர்தா எங்க? அடடடடா, புள்ளைக்கு எவ்வளவு அவசரம் பாத்தியா? நாம் என்னமோ அமிர்தாவை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்ல கேக்குறான். சித்தி, விளையாட்டெல்லாம் போதும். சீக்கிரம் அமிர்தாவை வர சொல்லுங்க. பாவம் அப்பவே எங்கேயோ வெளியே வேலை இருக்கு, என்னை கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு லேட்டாக போகுது. சீக்கிரம் கூப்பிடுங்க சித்தி. கொஞ்சம் இரண்டா, எல்லாத்துக்கும் கால நேரம் வரணும். நீ ஊன்னு சொன்ன உடனே எல்லாம் நடந்துருமா? நீ நினைச்ச உடனே எல்லாம் நடக்கணும்னா எப்படிரா? ஆமா, நீ ஏற்கனவே அவ மனசை ரொம்ப புண்படுத்திருக்க. அதனால நீ அவகிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும் அவளை நான் உன் கூட அனுப்ப மாட்டேன்.
சித்தி நீங்களும் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? சித்தி முதல்ல அமிர்தா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேல அர்ஜுன், அவகிட்ட மன்னிப்பு கேட்க முதல்ல நீ ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் அவளவும் கூட அனுப்பலாமா வேண்டாமாங்கிறது நாங்க யோசிச்சு முடிவெடுக்கிறோம். மன்னிப்பு தானே, என் பொண்டாட்டி மனசு புண்படுற மாதிரி நடந்துகிட்டது என் தப்பு தான். அதனால மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா முதல்ல அமிர்தாவை வர சொல்லுங்க. என்ன சார், யாரும் அடையாளம் தெரியலையா? நீ ஹர்ஷா தானே? அப்பாடா, நல்லவேளை பேராவது ஞாபகத்தில் இருக்கேன். சேச்சா அப்படிலாம் இல்லை, ஏதோ யோசனையில வந்துகிட்டு இருந்தேன், அதான் சரியா கவனிக்கல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்க்கலாம் தான் சார் வந்தேன், ஆனால் நீங்களே வழியில் வந்துட்டீங்க. ஏன் ஹர்ஷா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாம் சார், உங்களை பர்சனலாக மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் தான் சார் வந்தேன். என்ன விஷயம் ஹர்ஷா? அதான் சார், மயூரியோட விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுடுச்சு. அதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். விடு ஹர்ஷா, அது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா. அதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டியே, எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டதால இத்தனை குழப்பங்கள் ஏற்பட்டிருக்க. உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பார்த்தா நடந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து என் குடும்பத்து சார்பா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, நீங்க பெரியவங்க சார், நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. மொத்தத்தில் யாரோ பண்ண சூழ்ச்சிக்கு நாமெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. ஏன் கதையை விடுங்க சார். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க வீட்டில் யாருமே ஏன் முயற்சி பண்ணல? அது எல்லாமே முடிஞ்சு போன கதை. அதை பத்தி எங்க குடும்பத்துல யாருமே தெரிஞ்சுக்க விரும்பல. அதுக்கான அவசியமும் எங்களுக்கு ஏற்படல. போகட்டு விடு, கெட்டதை என்னைக்கும் மறந்துடணும், என்னைக்கும் நல்லதை மட்டும்தான் மனசுல வச்சுக்கணும். ஆமா தானே? அதெல்லாம் சரிதான் சார். இருந்தாலும் விடு ஹர்ஷா, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். இதுக்கு மேல நடக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரி, நான் கிளம்புறேன். சார், அது யாரோ உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இப்படி பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? அதாவது இந்த கல்யாணம் நிக்கிறதுல யாருக்கோ லாபம் இருக்கு, அதுக்காக தான் சார் இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பாங்க. அர்ஜுன், உனக்கு மூளைகீழ குழம்பிடுச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு வெளியில போனேன். இவ்வளவு நாள் அவ மேல கோவமா இருந்த நீ அதுக்குள்ள உன் மனசை மாத்திக்கிட்டியா? இத்தனை நாள் எனக்கு மூளை குழம்பிடுச்சு பாட்டி, இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இல்ல அர்ஜுன், அப்ப நான் வந்து அமிர்தா உன் கூட கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு ஏன் பேச்சு தட்டி கழிச்சிட்டு அமிர்தா மேல கோவமா போனியே, இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? அதான் சொன்னல மயூரி, அப்ப நான் சரியான மனநிலைமையில இல்ல. இங்கிருந்து வெளியே போனல, ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பார்த்தேன். நடந்த சம்பவங்களை பத்தி ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் தோணுச்சு, எப்பவும் ஒரு பக்கம் நின்று யோசிக்கிறது ரொம்ப தப்புன்னு. ஒரு நிமிஷம் அமிர்த இடத்துல நின்று யோசிக்கும் போதுதான் அவங்க மேல தப்பே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுவும் இல்லாம அமிர்தா எந்த காரணமும் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. நான் தான் அவசரப்பட்டு தப்பா நடந்துக்கிட்டு அவங்க மனசை நோக்கடிச்சிட்டேன். அதனால்தான் இப்ப மன்னிப்பு கேட்டு அவங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். வாங்க. முடியாது. அமிர்தாவை நீ கூட்டிக்கிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் சித்தி? இல்ல, மன்னிப்பு கேட்டு அனுப்புறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இல்லன்னு என்ன அர்த்தம்?
ஆமா உண்மைதான், நான் தான் அப்படி சொன்னேன். இப்போ இப்படி சொல்றதும் நான் தான். அமிர்தாவை நீ கூட்டிக்கிட்டு போக நான் விட மாட்டேன். அதான் ஏன் சித்தி? எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. சின்னத்த, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சித்தி, என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, திரும்ப திரும்ப அர்ஜுனால அமிர்தாவுக்கு வேதனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இவங்க வெளியே போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் திரும்பி வராங்க. 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வருவாங்க. நடந்த எல்லாத்துக்கும் அமிர்தா தான் காரணம்னு அர்ஜுன் அவளை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுவான். தேவையில்லாம அவன் மனசை வேதனைப்படுத்துவான். அப்படி நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன சித்தி, அதெல்லாம் பழைய கதை சித்தி. எனக்கு நிச்சயமா அந்த மாதிரி நடக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சித்தி. 2 பேருக்கும் நடுவுல ஒரு இடைவெளி ஏற்பட்டுடுச்சு. அதை சரி பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அமிர்தாவையும் கூட அனுப்பி வைங்க சித்தி. ஆமா சின்னத்த, அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. எனக்கு அவர் கூட போறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அமிர்தா, நீ கொஞ்சம் சும்மா இரு. உனக்கு இதெல்லாம் புரியாது. இல்ல அர்ஜுன், அமிர்தாவை உன் கூட அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னை மீறி நீ எப்படி அவளை கூட்டிட்டு போறேன்னு நானும் பாத்துடுறேன். அமிர்தாவை நான் உன் கூட அனுப்ப மாட்டேன் அவ்வளவுதான். இல்ல சார், உங்க வீட்டுக்கு அநியாயம் பண்ணிருக்காங்க. உங்க குடும்ப மான மரியாதை போயிருக்கு. இதை செஞ்சவங்களை சும்மா விட்டுருவீங்களா? யாரோ உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்காம அப்படியே விட்டுருவீங்களா? எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்க மனசுக்கு இப்ப தோணலாம் சார். ஆமா சார், நான் உங்க வீட்டு ஆள் இல்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இங்க நடந்திருக்க சில சம்பவங்கள் என்ன இந்த மாதிரி யோசிக்க சொல்லி வற்புறுத்துது. ஹர்ஷா, நீ எந்த சம்பவங்களை பத்தி பேசுறன்னு தெரியல. சார், என்னோட உருவத்துல யாரோ உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க சார். நீ என்ன பேச்சு பேசுற ஹர்ஷா? அது எப்படி வர முடியும்? அப்புறம் எப்படி சார் இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்துச்சு? இதோ பாருங்க சார், ஒரே மாதிரி 4 பேர் இருப்பாங்க தான். ஆனா கொஞ்சம் கூட வித்தியாசமா இல்லாமல இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். இங்க பாருங்க சார், ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல 2 இடத்துல எப்படி சார் இருக்க முடியும் சொல்லுங்க? நான் மயூரிய பார்த்ததே இல்லை. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நானும் அவங்களும் சேர்ந்து இருக்க போட்டோ ஒரிஜினல் எப்படி சார் ரிப்போர்ட் வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா யாரும் என்னோட உருவத்துல மயூரியோட வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்காங்க சார். சித்தி, நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை. நான் தான் என் தப்ப ஒத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்படி எல்லாம் என்னை வெறுப்பேத்த கூடாது. என்ன அர்ஜுன், அமிர்தா நீ இஷ்டத்துக்கு விளையாடுற பொம்மைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வான்னு கூப்பிடும்போது உன் கூட வரத்துக்கும், நீ வேண்டான்னு சொன்னா வீட்டுல உட்காரத்துக்கு அமிர்தாவுக்கும் மனசு உணர்வுகள் இருக்கு. சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்க. எப்படியும் அமிர்தாவை அத்தை வெளியில போக விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் இப்ப இதுதானே வேணும். அமிர்தாக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எப்படியாவது இவங்க 2 பேரும் வெளியில போக விடாம நான் பாத்துக்கணும். அண்ணா, நீயாவது சொல்ல. நான் என்னத்தடா சொல்றது? சித்தி சொல்றதும் ஒரு பக்கம் கரெக்டா தானடா இருக்கு. என்ன என்னண்ணா நீயும் இப்படி பேசுற? இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல. வாணி அத்தை சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அமிர்தாவும் கூட வரக்கூடாது. மயூரி, நீயும் அவங்க கட்சியா? ஆமா, நான் எப்பவும் கரெக்டா இருக்க உங்க கட்சியில தான் இருப்பேன். ஏண்டா அர்ஜுன், அப்பவே அமிர்தா வந்து ஆசையா உன்னை கூட்டிட்டு போங்கன்னு கேட்டால, நீ என்ன சொன்ன? பெரிய ராஜான்னு நினைப்பு உனக்கு. மூஞ்சில் அடிச்சா மாதிரில பேசிட்டு போன. இப்ப நீ வந்து கூப்பிட்டா உடனே அவ வந்துடணுமா? முடியாது. அமிர்தா உன் கூட வரவே மாட்டா.